இந்த நிகழ்ச்சியை யூடியூப்பில் பார்க்குறவங்க, அதுவும் யூடியூப்பில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி செய்கிறப்போ எங்களுடைய எல்லா தொகுப்புகளையும் கண்டுகளிக்கலாம். அதில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்குண்டான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். அன்புள்ள நேயர்களே வணக்கம். இப்போ நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த வார ராசி பலன் அப்படிங்கிறப்போ பிப்ரவரி 25ஆம் தேதியிலிருந்து மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் உள்ள ராசி பலன்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதே போல் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை என்னென்ன நட்சத்திரங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். வரிசையாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு விசாக நட்சத்திரம், அதன் பிறகு அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம். இந்த 7 நட்சத்திரங்களும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. இந்த கிரகங்கள் அதாவது இந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான கிரகங்கள் நம்மளுடைய ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்கலாம். இப்போது 12 ராசிக்கும் பலன்கள் எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு வாரத்தினுடைய ஆரம்பமே சந்திராஷ்டமம் தான். அதாவது திங்கட்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்தா அவங்களுக்கு செவ்வாய் முழுக்க, அதேமாரியே புதன்கிழமை இரவு 12:47 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களுமே கவனமாக இருந்துக்கங்க. சந்திராஷ்டம நாட்களில் புது முயற்சிகளை தவிர்த்துக்கங்க. தேவையில்லாத அலைச்சல்களையும் தவிர்த்துக்கங்க. யாருக்கிட்டையும் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ், அதாவது வாக்குவாதங்கள்லாம் எதுவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். மற்றவர்கள்ட்ட பழகிற விதம், குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பழகிற விதம், எல்லோரிடமும் பார்த்து பக்குவமாக பேசி அன்பாக பழகிக்கங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளை அறியாமையே வந்து சேரும்னு சொல்லலாம். அதனால் கவனத்தோடு செயல்படணும். திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களும். அதன் பிறகு உங்களுக்கு நல்ல நாட்கள்னே சொல்லலாம். வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாட்கள்லேயும் உங்களுடைய புது முயற்சிகளை எடுங்க. அது உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கும். இதில் இன்னொன்று முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சந்திராஷ்டமம் உங்களுக்கு அஷ்டமி நவமியில் இருக்குது. செவ்வாய், புதன் இந்த 2 நாட்களுமே முழுக்க அஷ்டமி நவமி இருக்குது. அதில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். வெளியூர் பிரயாணங்களை தவிர்த்துக்கணும். கொடுக்கல் வாங்கல்லையும் கவனமாக இருந்துக்குங்க. இந்த விஷயத்தில் எல்லா விஷயத்திலையுமே கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டம் மேசராசிக்காரர்களுக்கு திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களும். அதன் பிறகு உங்களுக்கு பாக்கிய ராசியும் ஜீவன ராசியும் ஓட இருக்கிறதுனால அது உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்குது. அதனால் உங்களுடைய தொழில் அபிவிருத்தி அடையும். ஆலய வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள், நெடுந்தூர பயணங்கள் இதற்கெல்லாம் வாய்ப்புகள் தேடி இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் வர வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. தொழில் அபிவிருத்திக்கு உண்டான வழிமுறைகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். புதிய முதலீடுகளையும் மேற்கொள்ளலாம். கவனமாக பார்த்து செய்யணும். ஏன்னா மெயினான கிரகங்கள் அப்படிங்கிறப்போ குரு பகவான் 8ல் இருக்கார், சனி பகவான் 9ல் இருக்கார், ராகுகேது பயிற்சி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மாறியாச்சு. திருக்கடித பஞ்சாங்க பிரகாரம் நமக்கு உங்களுக்கு மார்ச் மாதம் மாற இருக்கிறதுனால பார்த்து கவனமாக இருந்துக்கணும். மாசி 22 உங்களுக்கு திருக்கணித பிரகாரம் நமக்கு ராகுகேது பயிற்சி இருக்குது. எனவே மேசராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் பார்த்து கவனமாக இருக்கணும். ராகுகேது பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நல்ல நிலையில் தான் இருக்குது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் நம்மளுடைய அன்றாட வேலைகளை, நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைகள், குடும்ப சூழ்நிலைகள், கொடுக்கல் வாங்கல் நிலைகள், மற்றவர்கள்ட்ட பழகிற சூழ்நிலைகள் இதிலெல்லாம் பார்த்து கவனமாக தான் நடந்துக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் வர வாய்ப்புகள் உண்டு.
நீங்கள் எதிர்பார்த்த வரவுகள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த நாட்களில் உங்களுக்கு வர வாய்ப்புகள் உண்டு. இந்த நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. எல்லோருமே மாணவ மாணவிகளும் நல்ல முறையில் அக்கறை எடுத்து படித்தா கல்வியில் தேர்ச்சி பெறலாம். மற்றும் பல துறைகளில் இருக்கிறவங்க, கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியல் துறைகளில் இருக்கிறவங்க, அதிகாரத்துறைகளில் இருக்கிறவங்க எல்லோருக்குமே வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாட்களும் உகந்த நாட்கள். திங்கள், செவ்வாய், புதன் மிக மிக கவனமாக செயல்படக்கூடிய நாட்கள். எனவே நீங்கள் இந்த வாரத்தில் காலபைரவரை வழிபட்டு உங்களுடைய சந்திராஷ்டம பாதிப்புகளையும் அஷ்டமி நவமியில் வரக்கூடிய பாதிப்புகளையும் தவிர்த்து இந்த வாரத்தை ஒரு சுமாரான வாரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களும் உங்களுக்கு சாதகமான நாட்கள். ஆனாலும் இந்த 3 நாட்களில் செவ்வாய், புதன் இந்த 2 நாளும் முழுக்க முழுக்க அஷ்டமி நவமி இருக்கிறதுனால புது முயற்சிகளை தவிர்த்துக்கங்க. தேவையில்லாத அலைச்சல்களையும் தவிர்த்துக்கங்க. பார்த்து கவனமாக நடந்துக்கங்க. செய்யக்கூடிய செயல்களை பார்த்து சிந்தித்து யோசித்து செய்யுங்க. இல்லைன்னா தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் வர வாய்ப்புகள் உண்டு. அதே போல் புதன்கிழமை இரவு 12:47 சனிக்கிழமை மத்தியானம் 12:30 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டம காலகட்டங்களில் பார்த்து கவனமாக இருந்துக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும். சந்திராஷ்டமம் உங்களுக்கு அஷ்டமி நவமி முடிஞ்ச உடனே அதாவது அஷ்டமி நவமியிலே ஆரம்பிக்குது. நவமியில் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. இந்த நாட்களில் வீட்டில் சனி பகவானும் இருந்துக்கிட்டு இருக்காரு. உங்கள் ராசியாதிபதியும் பாக்கியத்தில் இருந்துக்கிட்டு இருக்காரு. எனவே பார்த்து கவனமாக செயல்படணும். அப்படி செயல்படாட்டி தேவையில்லாத பிரச்சனைகள், வண்டி வாகன பிரச்சனைகள், ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் இதெல்லாம் வர வாய்ப்புகள் உண்டு. எனவே ரிஷபராசிக்காரர்கள் சந்திராஷ்டம நாட்களில் பார்த்து கவனமாகவும் எச்சரிக்கையோடும் நடந்து கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. கடன் கொடுக்கவோ வாங்கவோ எதுவும் செய்யாதீங்க. நீங்கள் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கியிருந்தீங்க, உங்கள்கிட்ட பணம் வந்துருச்சு, அதனால் கொண்டு போய் நம்ம கொடுத்தரலானாலும் சந்திராஷ்டமம் முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு கொடுங்க. சந்திராஷ்டமத்தில் கொடுத்தா அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கங்க. சனிக்கிழமை மத்தியானத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை பாக்கிய ராசி ஓடுறதுனால தெய்வ வழிபாடுகள், நெடுந்தூர பயணங்கள், புதிய நபர்களுடைய சந்திப்பு, அவர்களால் தொழில் அபிவிருத்திக்கு உண்டான ஆதாயங்கள் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்புகள் உள்ளது. எனவே இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. ஆக மொத்தம் இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்கள் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் செயல்படக்கூடிய வாரம். மாணவ மாணவிகளும் கவனத்தோடு செயல்படணும். மற்றும் அரசியல் துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகளில் பதவிகளில் இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த வாரம் கவனமாக செயல்படக்கூடிய வாரம். அஷ்டமி நவமி செவ்வாய் புதனில் இருக்குது. சந்திராஷ்டமம் புதன்கிழமை இரவு 12:47 சனிக்கிழமை மத்தியானம் 12:30 மணி வரைக்கும் இருக்குது. ஆக மொத்தம் இந்த பக்கம் திங்கக்கிழமையும் அந்த பக்கம் ஞாயிற்றுக்கிழமையும் தான் நமக்கு நல்ல நாள்னு சொல்லலாம். இதுலேயும் கவனமாக தான் செயல்பட்டுக்கணும். எனவே ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் செயல்பட்டால் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு சுமாரான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபடுங்க. சந்திராஷ்டம பாதிப்புகள் விலகி உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. எனவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரத்தை பார்த்து பக்குவமாக தாட்டி கொள்ளுங்கள். அடுத்து மிதுனராசி. மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை மத்தியானம் 12:30 மணி வரைக்குமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள்னே சொல்லலாம். ஆனாலும் சிறு சிறு தடங்கல்கள், சிறு சிறு குழப்பங்கள்லாம் ஏற்படும். திங்கட்கிழமை சிறு தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் புதன் அஷ்டமி நவமி இருக்குது. ஆனால் உங்களுக்கு அது உகந்த நாட்கள்னு சொல்லலாம். இருந்தாலும் புது முயற்சிகளை தவிர்த்துக்குங்க. நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைகளை தாராளமாக கவனத்தோடு செய்யுங்க. கவனம் இல்லாமல் செஞ்சால் தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் வர வாய்ப்புகள் உண்டு. சந்திரன் 6ல் இருக்கிறப்போ ஆரோக்கிய பாதிப்புகள் விலகும்.
அதேமாரி கடன் தொந்தரவுகள் நம்மளை விட்டு விலகும், எதிரிகள் நம்மளை விட்டு விலகும்னு சொல்லலாம். 6லேயே குரு பகவானும் இருந்துகிட்டு இருக்காரு. உங்களுடைய 7ஆம் அதிபதி 12, அதாவது 6ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கு 12ல் 6ல் இருந்துகிட்டு இருக்கிறதுனால கவனத்தோடு செயல்படுங்க. கவனத்தோடு செயல்படுறப்போ பாதிப்புகளை தவிர்த்து நன்மைகளை பெருக்கிக்கலாம். அதனால் பார்த்து செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. அதாவது திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை மத்தியானம் 12:30 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் நல்லா தான் இருக்குது. பயப்பட தேவையில்லை. செய்கிற காரியங்களை மட்டும் கவனமாக பார்த்து செய்யுங்க. ஏன்னா செவ்வாய் புதன் அஷ்டமி நவமி இருக்குது. அதன் பிறகு நாட்கள் சுமாராக இருக்கிறதுனால கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருந்துக்கிட்டால் கவலை இல்லாமல் பிரச்சனைகளை, நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையுமே தவிர்த்து சுமூகமாக்கிக்கலாம். சனிக்கிழமை மத்தியானம் சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிடும். சனிக்கிழமை மத்தியானம் 12:30 மணியிலிருந்து திங்கட்கிழமை வரைக்குமே உங்களுக்கு ஃபுல்லாக சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் அந்த நாட்களில் மட்டும் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிறது என்னன்னா, உங்களுடைய தனாதிபதி குடும்பாதிபதி போய் உங்கள் ராசிக்கு 8ல் இருக்கார். 8ல் இருந்தாலும் அவர் தன் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு 2ஆம் இடத்தை. அப்போ எதிர்பாராத வரவுகள், எதிர்பாராத திருப்பு முறைகள் இதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் உண்டு. அதில் கவனமாக இருந்துக்கணும். பணம் வருதுன்னா எந்த ரூபத்திலிருந்து வந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னா அது தப்பாக போயிடும். லஞ்சம் அது இதுன்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுருவாங்க. அதனால் மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம காலகட்டங்களில் கவனமாக இருந்துக்குங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் வர வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த வாரத்தில் மிதுனராசிக்காரர்கள் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சுமாரான வாரமாக இருக்கும். மாணவ மாணவிகளும் நல்ல நிலையில் பார்த்து கவனத்தோடு செயல்பட்டு கொள்ளுங்கள். அதன் பிறகு கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியல் துறைகளில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லேயும் பணிகள்லையும் இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த வாரம் ஒரு சுமாரான வாரம். அதனால் மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா சிவபெருமானை வழிபடுங்க. ஏன்னா சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியத்தில் உட்காந்துருக்காரு. பாக்கியத்தில் உட்காந்து அவருடைய வீட்டை 3ஆம் வீட்டை பார்க்குறனால அவரை வழிபடுறப்போ உங்களுடைய துன்பங்கள் விலகி, துயரங்கள் விலகி, நன்மையான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகப்படியாக இருப்பதால் சிவனை வழிபட்டு இந்த வாரத்தை நல்ல முறையில் தாட்டிக்கொள்ளுங்கள். அடுத்து கடகராசி. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கான வாரம்னே சொல்லலாம். இருந்தாலும் திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்கள் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருந்துக்குங்க. ஆரோக்கிய பாதிப்புகள் வர வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம். வண்டி வாகனங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம், அல்லது அது நமக்கும் பிரச்சனையாக போய் முடியலாம். அதனால் கடகராசிக்காரர்கள் திங்கட்கிழமையிலிருந்து புதன்கிழமை வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையுமே கவனத்தோடு செயல்பட்டு கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 4 நாட்களுமே உங்களுக்கு சாதகமான நாட்கள். இந்த நாட்களில் உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அப்படி மேற்கொள்கிறப்போ உங்களுடைய அந்த முயற்சிகள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் தொந்தரவுகள் உங்களை விட்டு விலகும். ஆரோக்கிய பாதிப்புகள் மேம்படும். எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பாங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்கள் மட்டும் கவனத்தோடு இருந்துக்குங்க. அதில் செவ்வாய் புதன் அஷ்டமி நவமி இருக்கிறதுனால புது பொருட்கள், ஆடை ஆபரண சேர்க்கைகள் இதெல்லாம் எதுவும் செய்யாதீங்க. புது முயற்சிகள் எதையும் எடுக்காதீங்க. அஷ்டமி நவமியில் செய்கிற காரியங்களுக்கு ஆயுள் பலம் இல்லைங்கிறது அர்த்தம். அதில் இன்றைக்கி வாங்கலாம், நல்லா இருக்குன்னு நம்ம வாங்குவோம். ஆனால் பின்னிட்ட காலம் அந்த பொருட்கள்னால நமக்கு பாதிப்புகளும் பிரச்சனைகளும் வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் அதற்கேற்றார் போல் பார்த்து நடந்துக்குங்க. எனவே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 4 நாட்களும் உங்களுக்கு சாதகமான நாட்கள். இந்த 4 நாட்களில் உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் எடுத்து நீங்கள் தாராளமாக வெற்றியை ஏற்படுத்தி கொள்ளலாம். மாணவ மாணவிகளும் அதே போல தான். இந்த வாரத்தில் கவனத்தோடு படித்தா கல்வியில் நல்ல முறையில் தேர்ச்சிகள் பெறலாம். கலைத்துறைகளில் இருக்கிறவங்களுக்கும், அரசியலில் இருக்கிறவங்களுக்கும், அதிகார பதவிகளில் இருக்கிறவங்களுக்கும் மற்றும் பல துறைகள்லேயும் பதவிகள்லேயும் இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த வாரத்தில் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 4 நாட்களும் உகந்த நாட்களாக இருப்பதனால
இந்த 4 நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். திங்கள் செவ்வாய் புதன் கவனத்தோடு செயல்பட்டு மெல்ல உங்கள் காரியத்தை அதாவது கவனத்தோடு கவனம் சிதறாமல் நல்ல முறையில் மேற்கொண்டால் அந்த நாட்களையும் உங்களுக்கு சாதகமான நாட்களாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாளை வழிபடுங்க. அம்பாளை வழிபடுறப்போ உங்களுடைய எல்லா விதமான பாதிப்புகளும் விலகி உங்களுக்கு நன்மையான பலன்களை அந்த தெய்வமாகப்பட்டவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. எனவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமே. அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் கவனமாக செயல்படுங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரம்னே சொல்லலாம். இருந்தாலும் செவ்வாய் புதனில் அஷ்டமி நவமி இருக்குது. உங்களுக்கு திங்கட்கிழமை துளாராசி வர்றதுனால உங்களுக்கு சகாயமான ராசிகள். திங்கட்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நேரம்னே சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நல்ல முறையில் நடந்தேறும். அதற்குண்டான வாய்ப்புகள் ஏதாவது இருந்தால் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. செவ்வாய் புதன் அஷ்டமி நவமி இருக்கிறதுனால பார்த்து கவனத்தோடு செயல்பட்டுக்கங்க. ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் வர வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்கள் பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகளாக மாறலாம். வண்டி வாகனங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். வண்டி வாகனங்களால் நமக்கும் பாதிப்புகள் வரலாம். கல்வியில் இருக்கிறவங்களுக்கு கல்வி தடபட வாய்ப்புகள் உண்டு. பார்த்து கவனமாக செயல்பட்டுக்கணும். அதே போல் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் செய்கிறது, குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் உருவாகிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் செவ்வாய் புதனில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கங்க. அதன் பிறகு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்களில் கடின முயற்சியின் பேரில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும்னா போராட வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்கும். போராடித்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். எனவே சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேலைகளையும் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனத்தோடும் கவனம் சிதறாமல் செய்கிறப்போ நிச்சயமாக அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இப்போ 7ல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கணவன் மனைவி உறவு நிலைகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தொழில் கூட்டில் பிரச்சனைகள் உருவாகும். இதிலெல்லாம் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க இந்த வாரம் முழுக்கவே. அதனால் பார்த்து எச்சரிக்கையோடு கவனத்தோடும் நடந்து கொண்டால் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு சுமாரான வாரமாக இருக்கும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருந்துக்கங்க. கடன் கொடுக்கறதுல வாங்கிறதுலையும் கவனமாக இருந்துக்கங்க. மற்றவர்கள்ட்ட பேசுகிறதுலையும் பழகிறதுலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. தேவையில்லாத யார்கிட்டையும் ஆர்குமெண்ட்ஸ் வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு நல்லதில்லை. எனவே நீங்கள் உண்டு உங்கள் வேலைகள் உண்டுன்னு உங்கள் காரியங்களை கண்ணும் கருத்துமாக செய்கிறப்போ உங்களுடைய பாதிப்புகள் விலகி உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்கள் மாணவ மாணவிகளும் எச்சரிக்கையோடு கவனத்தோடும் கல்வியில் கவனத்தோடு படிங்க. அப்போ தான் தேர்ச்சி பெற முடியும். மேலும் கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லையும் பதவிகளில் இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த வாரம் ஒரு சுமாரான வாரம். வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்கள் உங்களுக்கு உகந்த நாட்கள். இந்த நாட்களில் நல்ல முயற்சி எடுத்து உங்களுடைய காரியங்களை வெற்றி அடைய செய்து கொள்ளுங்கள். திங்கள் செவ்வாய் புதன் கவனத்தோடு செயல்பட்டு கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகரை வழிபடுங்க. அவரை வழிபடுறப்போ தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே தடையில்லாமல் நல்ல முறையில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் செயல்பட்டு இந்த வாரத்தை உங்களுக்கு உண்டான வாரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு வாரத்தினுடைய ஆரம்பம் சற்று மனசஞ்சலங்கள், குடும்பத்தில் குழப்பங்கள், கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள், பண தட்டுப்பாடுகள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் பார்த்து கவனமாக செயல்படுங்க. இதில் செவ்வாய் புதன் அஷ்டமி நவமி இருக்குது. அஷ்டமி நவமி காலகட்டங்களில் புது முயற்சிகள் எதுவும் செய்யாதீங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளாதீங்க. வெளி நபர்களோடையும் அதாவது உங்கள் உறவுக்காரர்களாக இருந்தாலும் சரி, இல்லை உறவுக்காரர்கள் அல்லாத வெளிநபர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பார்த்து கவனமாக பேசி பழகிக்குங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்த்துக்கங்க. புது முயற்சிகளையும் தவிர்த்துக்கங்க. செவ்வாய் புதனில் எந்த சூழ்நிலையிலையும் புது முயற்சிகளை மேற்கொள்ளாதீங்க. அஷ்டமி நவமி இருக்குது.
உங்களுடைய சகாய ராசியிலேயே உங்களுக்கு அஷ்டமி நவமி ஓடுறதுனால பார்த்து கவனமாக செயல்பட்டுக்கணும். சகோதரருக்கு சிறு பாதிப்புகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். அதனால் திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்களுமே கன்னிராசிக்காரர்கள் கவனத்தோடு செயல்பட்டு கொள்ளுங்கள். அதன் பிறகு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்களில் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிட்டு உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. அப்போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதில் சிறு சிக்கல்களும் பிரச்சனைகளும் உருவாகிற சூழ்நிலைகளும் ஏற்படும். அதனால் பார்த்து கவனமாக செயல்பட்டுக்கங்க. வண்டி வாகனங்கள்லையும் கவனமாக பார்த்து போய் வந்துக்கங்க. மற்றபடி உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் இந்த வாரத்தில் தள்ளி போட்டால் கூட தப்பு ஒன்றும் இல்லை, அடுத்த வாரத்தில் செஞ்சுக்கலாம். எனவே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் செயல்படணும். இந்த விஷயங்கிறத தவிர்த்துக்கங்க. எல்லா விஷயங்கள்லையுமே ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். படிப்பில் கவனமாக இருக்கணும். மற்றவர்கள்ட்ட பேசுகிறதுல பழகிறதுல கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். உறவுக்காரர்களில் கவனமாக பார்த்து பேசி பழகிக்கணும். கணவன் மனைவி உறவு நிலைகளில் கவனமாக இருந்துக்கணும். சொந்தக்காரங்கக்கிட்ட வெளிவட்டாரங்கள்கிட்ட நட்பு முறைகள்கிட்ட எல்லோரிடத்திலுமே கவனத்தோடு செயல்பட்டால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சுமாரான வாரமாக இருக்கும். மாணவ மாணவிகளும் கவனத்தோடு செயல்படணும். மேற்கொண்டு கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லையும் பதவிகளில் இருக்கிறவங்க எல்லோருமே இந்த வாரத்தில் ரொம்ப கவனத்தோடு செயல்படணும். அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ குரு பகவானை வழிபடுங்க. நவகிரகங்கள் இருக்கிற குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த பாதிப்புகள், அதாவது உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கிற பாதிப்புகள், கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் விலகி நன்மையான பலன்கள் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அந்த தெய்வங்கள். அடுத்து துளாராசி. துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ஆரம்பம் திங்கள் உங்கள் ராசியை ஓடுது, செவ்வாய் புதன் உங்களுடைய தனராசி ஓடுதுன்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் புதனில் அஷ்டமி நவமி இருக்குது. அதனால் இந்த 3 நாட்களில் உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். பண தட்டுப்பாடுகள், பண பிரச்சனைகள், குடும்பத்தில் சிறு சலசலப்புகள், உங்களுக்கு பயங்கரமான கோபங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகளை கூட உருவாக்கி விடலாம். அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக நடந்துக்கங்க. கோபத்தை தவிர்த்துக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகளில் யாருக்கிட்டையும் போய் நீங்கள் தலையிட்டுக்காதீங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் போய் சிக்கலில் சிக்கிக்கக்கூடாது. அதனால் துளாராசிக்காரர்கள் இந்த 3 நாட்களும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் செயல்பட்டு கொள்ளுங்கள். இந்த 3 நாட்களில் புது முயற்சிகளை தவிர்த்துக்கங்க. திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்களில் புது முயற்சிகள் வேண்டாம். புது பொருட்கள் சேர்க்கைகளும் வேண்டாம். தொழில் அபிவிருத்திகளும் வேண்டாம். புது முதலீடுகளும் வேண்டாம். புது வண்டி வாகன சேர்க்கைகளும் வேண்டாம். அதற்கு தகுந்த மாதிரி பார்த்து நடந்துக்குங்க. அதன் பிறகு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 4 நாட்களில் உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் நினச்சது போல, எண்ணியது போல அப்படியே கை மேலே பலன் மாதிரி உங்களுக்கு உங்கள் எண்ணங்கள் பலிதமாகும். அதனால் இந்த நாட்களில் உங்களுக்கு பேர் புகழ் கீர்த்தி சகாயங்கள், வெளிநாட்டவருடைய தொடர்புகள், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து உங்களுக்கு சகாயங்கள் செஞ்சு தரக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. தொழிலை நல்ல முறையில் பார்த்துக்குங்க. புதுசாக கூட்டு சேர்த்துறது மட்டும் வேண்டாம். அதற்கேற்றார் போல் பார்த்து நடந்துக்குங்க. அப்படி சேர்த்துணுங்கிற சூழ்நிலை வந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்துக்குமா? மற்றபடி அவங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து பார்த்து அப்புறம் முடிவெடுத்து சொல்லுங்கள். அவசரப்பட்டு ஏதாவது முடிவெடுத்து சிக்கலில் சிக்கிக்க வேண்டாம். எனவே இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாளை தவிர்த்து மேற்கொண்டு இருக்கக்கூடிய 4 நாட்களும் துளாராசிக்காரர்களுக்கு சாதகமான நாட்கள். அந்த நாட்களில் உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் எடுத்து நீங்கள் வெற்றியடைந்து கொள்ளலாம். மாணவ மாணவிகளுக்கும் அதே போல தான் இந்த வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு
4 நாட்களும் உங்களுக்கு சாதகமான நாட்கள். திங்கள் செவ்வாய் புதன் கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள். எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் பார்த்து கல்வியில் தேர்ச்சி பெற்று கொள்ளுங்கள். மேற்கொண்டு கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லேயும் பதவிகள்லையும் இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திங்கள் செவ்வாய் புதன் சுமாரான நாட்கள். வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு உங்களுக்கு சாதகமான நாட்கள். இந்த நாட்களில் உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்து நீங்கள் நல்ல முறையில் வெற்றி அடைந்து கொள்ளலாம். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபடுங்க. அவர் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி பாதகமான சூழ்நிலைகளை விலக்கி நன்மையான பலன்களை பெருக்கி வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார் அந்த பெருமாள். எனவே அவரை வழிபட்டு இந்த வாரத்தை நல்ல முறையில் தாட்டிக் கொள்ளுங்கள் துளாராசிக்காரர்கள். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வாரத்தினுடைய ஆரம்ப நாள் திங்கட்கிழமை விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத விரயங்களும் இருக்கலாம், தேவையான விரயங்களும் இருக்கலாம். ஆக மொத்தம் விரயங்கள் ஏற்படும். அந்த செலவுகளை நீங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகள், குடும்பங்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகள், தொழிலுக்காக செய்ய வேண்டிய செலவுகள், இதில் எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் செலவு பண்ணுங்கள். அது தோஷத்தை கழித்து சுப விரயமாக மாறிடும். அதன் பிறகு செவ்வாய் புதன் 2 நாட்களும் உங்களுடைய ராசியே ஓடுது. உங்களுடைய ராசியில் அஷ்டமி நவமியும் இருக்கிறதுனால பார்த்து கவனமாக செயல்படுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க, அகலக்கால் வைக்காதீங்க. பண விஷயங்களில் கவனமாக இருங்க. பணத்தட்டுப்பாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தினுடைய செவ்வாய் புதன் 2 நாட்கள்லையும் மிக மிக எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய காலகட்டம். மேக்சிமம் வெளியவே போகக்கூடாதுன்னே சொல்லலாம். ஒருவருடைய ஜென்ம ராசியில் அஷ்டமி நவமி ஓடுற காலகட்டங்களில் மிக கவனமாக அவங்க செயல்படணும். அப்படி இல்லாட்டி அது ஏதாவது ஒரு ரூபத்தில் கொண்டு போய் சிக்கலில் சிக்க வச்சிடும். எனவே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் புதன் இந்த 2 நாட்கள்லையும் மிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் செயல்படுங்க. அப்படி இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதன் பிறகு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 4 நாட்கள்லையும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத வரவுகள் வர வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் அபிவிருத்தி அடைய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் யாருக்கிட்ட ஏதாவது பணம் எதிர்பார்த்திருந்தாலும் அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதற்கேற்றார் போல் நடந்து எடுக்க வேண்டிய முயற்சிகளை தக்க தருணத்தில் நல்ல முறையில் எடுத்து உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களுடைய காரியங்களையும் வெற்றியடைய செய்து கொள்ளுங்கள். எனவே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்களும் மிக மிக கவனமாக இருக்கணும். அதில் செவ்வாய் புதனில் ரொம்ப எச்சரிக்கையோடு கவனத்தோடு செயல்பட்டு கொள்ளுங்கள். மற்றபடி மீதமுள்ள 4 நாட்களும் உங்களுக்கு சாதகமான நாட்கள். இந்த நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுத்து கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் செயல்பட்டு கல்வியில் முயற்சி எடுத்து தேர்ச்சி வர வழியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லேயும் பதவிகள்லேயும் இருக்கிறவங்க எல்லோருக்குமே வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 4 நாட்களும் உங்களுக்கு சாதகமான நாட்கள். திங்கள் செவ்வாய் புதன் உங்களுக்கு பாதகமான நாட்கள். பாதகமான நாட்களில் கவனமாகவும் சாதகமான நாட்களில் சாதுரியமாகவும் செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு பலவாறாக கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ முருகப்பெருமானை வழிபடுங்க. அவர் தான் உங்களை காப்பாற்றி கொடுக்கணும். உங்கள் ராசியிலே அஷ்டமி நவமி நடக்கிறதுனால அவருக்கு தான் அது கட்டுப்படும். ஸோ முருகனை வழிபட்டு உங்களுடைய எல்லா காரியங்களையும் நல்ல முறையில் செய்து வெற்றி அடைந்து கொள்ளுங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை உங்களுக்கு சாதகமான நாட்கள். இந்த நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் யார்கிட்டையாவது பணம் எதிர்பார்த்துருந்து அவங்க கொண்டு வந்து கொடுக்கணும், இல்லை அவங்ககிட்ட போய் பணம் கேட்கணும் அப்படிங்கிற முயற்சி இருந்தால் திங்கட்கிழமை நீங்கள் தாராளமாக போய் கேட்கலாம். சாயந்தரம் 4 மணிக்குள்ளே
அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு லாபராசி ஓடுவதால் நிச்சயமாக உங்களுடைய காரியங்களும் ஜெயமாகும், உங்களுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றியடையும். அதன் பிறகு செவ்வாய் புதன் இந்த 2 நாட்களும் கவனத்தோடு செயல்படணும். ஏன்னா உங்களுக்கு விரயராசியில் அஷ்டமி நவமி ஓடுது. அஷ்டமி நவமி தப்பு. அதில் விரயராசியில் ஓடுறப்போ எதிர்பாராத விரயங்கள், தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், காலில் தேவையில்லாத அடிபடுதல் இதெல்லாம் இருக்கிறதுனால பார்த்து கவனமாகவும் எச்சரிக்கையோடும் நடந்துக்கங்க. கணவன் மனைவி உறவு நிலைகள்லையும் சிறு சிறு சலசலப்புகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதிலையும் பார்த்து கவனமாக இருந்துக்கங்க. ஆலய வழிபாடு, ஆன்மீக வழிபாடு இந்த நாட்களில் சிறந்தது. தெய்வத்தை நம்பி, தெய்வத்தை வேண்டி, தெய்வத்தை வழிபட்டு இந்த நாட்களில் வரக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்து நன்மையான பலன்களை பெருக்கிக்குங்க. அதன் பிறகு வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாட்களும் உங்களுக்கு சாதகமான நாட்கள். இதில் உங்களுக்கு சற்று அலைச்சல்களும் தேவையில்லாத குழப்பங்களும் வரும். பணத்தட்டுப்பாடுகள் வந்து அதன் பிறகு சரியாகும். எனவே பார்த்து கவனத்தோடு செயல்பட்டுக்கிட்டால் உங்களுக்கு இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை ஒரு நாள் உங்களுக்கு சாதகமான நாட்கள். மீதி இருக்கக்கூடிய 6 நாட்களும் பார்த்து கவனத்தோடு செயல்பட்டுக்கிட்டால் ஒரு சுமாரான நாட்களாக இருக்கும். அதில் செவ்வாய் புதனில் தேவையில்லாத விரயங்களை தவிர்த்துக்குங்க. தேவையான செலவுகளை தாராளமாக செய்யுங்க. பார்த்து கவனமாக நடந்துக்குங்க. வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் இந்த நாட்களில், அதாவது செவ்வாய் புதனில் போகாதீங்க. புது முயற்சிகள் எடுக்காதீங்க. தொழிலுக்கு வேணுங்கிற பொருட்கள் எதுவும் செவ்வாய் புதனில் வாங்காதீங்க. தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு உண்டான நடவடிக்கைகளையும் செவ்வாய் புதனில் செய்யாதீங்க. இதையெல்லாம் பார்த்து கவனத்தோடு செயல்பட்டுக்கிட்டால் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு சுமாரான வாரமாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கும் இந்த வாரம் ஒரு சுமாரான வாரம்தான். பார்த்து கவனத்தோடு இருந்துக்கங்க. மேற்கொண்டு கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லேயும் பதவிகள்லையும் இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த வாரம் ஒரு சுமாரான வாரம்தான். அதில் அஷ்டமி நவமி காலகட்டங்களில் மிகவும் கவனத்தோடு செயல்பட்டு கொள்ளுங்கள். அப்படி செயல்படுறப்போ உங்களுடைய பாதிப்புகள் உங்களை விட்டு விலகி போகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ ஆஞ்சநேயரை வழிபடுங்க. அதே போல் முருகப்பெருமானையும் வழிபடுங்க. இவங்க 2 பேர்த்தையும் வழிபடுறப்போ உங்களுடைய சங்கடங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்திக்குள்ளாகி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை இந்த தெய்வங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து உங்களை பாதகமான சூழ்நிலையிலிருந்து சாதகமான சூழ்நிலைக்கு மாற்றிக்கொண்டு வருவார்கள். எனவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை கவனத்தோடு தாட்டிக் கொள்ளுங்கள். அடுத்து மகர ராசி. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரம்னு சொல்லலாம். இருந்தாலும் கிரக சஞ்சாரங்களும் கிரக நிலைகளும் திதிகளும் நமக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். தொழில் அபிவிருத்திக்கு உண்டான வளர்ச்சிகள் வந்து உங்கள் வாயில் கதவை தட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா எதிர்பாராத விதத்தில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தொழில் உதவிக்காக அவங்க ஆதாயமான பலன்களை உங்களுக்கு செஞ்சு தர வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல எதிர்பார்த்த லாபங்கள் சற்று தடங்களின் பேரில் வந்து சேரும். எதிர்பார்த்தது எதிர்பார்த்த மாதிரி வராமல் சற்று குறைச்சலாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதை பற்றி பொருட்படுத்தாதீங்க. ஏதோ வந்திருக்குதில்ல அப்படிங்கிற ஒரு நிலையோட பார்த்து கவனமாக செயல்படுங்க. நீங்கள் எதிர்பார்த்தது நிச்சயமாக கிடைக்கும். அது உங்களுக்கு அடுத்த வாரத்தில் கிடைக்கும். இந்த வாரத்தில் செவ்வாய் புதன் இந்த 2 நாட்களும் அஷ்டமி நவமி இருக்குது. அது உங்களுடைய லாபராசியிலேயே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ சகோதரர் வழியில் சிறு கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் உருவாகலாம். உங்களுடைய முயற்சிகள் சற்று தாமதத்தின் பேரில் தான் வெற்றியடையும். சிறு தடங்கள் ஏற்பட்டும் வெற்றியடைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக செயல்பட்டுக்குங்க. அதே போல் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், தொழிலில் புது முதலீடுகள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எதையும் செவ்வாய் புதனில் செய்யாதீங்க. அந்த நாட்கள் உங்களுக்கு உகந்த நாட்கள் அல்ல. தேவையில்லாத குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்கி விட்டுரும். அந்த நாட்டில் செய்கிற காரியத்துக்கு
ஆயுள் பலம் கிடையாது. அந்த காரியம் உங்களுக்கு பிரச்சனையாகவே போய் முடியும். எனவே இந்த நாட்களில் புது முயற்சிகள் எதையும் தயவு செய்து செஞ்சிடாதீங்க. அதற்கேற்றாற் போல் பார்த்து நடந்துக்குங்க. அதன் பிறகு வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாட்களில் சுபகாரிய நிகழ்ச்சிகள், சுபகாரிய செலவுகள், வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டவரால் சில ஆதாயங்கள், சயன சுகங்கள், உங்களுடைய கணவன் மனைவி உறவு நிலைகள் மேம்படுதல், இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார பிரச்சனைகள் சற்று இருக்கத்தான் செய்யும். அது சற்று ஏறக்குறைய போயிட்டு அப்படியே தான் போயிட்டு இருக்கும். அதனால் அதை நினச்சி வருத்தப்பட்டு முடங்கிடாதீங்க. உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்க. அது உங்களுக்கு சாதகமான பலன்களை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரத்தில் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், புதன் இந்த 2 நாட்கள் மட்டும் கவனத்தோடு செயல்படுங்கள். மற்ற நாட்களை உங்களுக்கு சாதகமான நாட்களாக நல்ல சிந்தனையோட வெற்றிகரமான முயற்சிகளாக எடுத்து நீங்கள் பலவாறாக வெற்றி அடைந்து கொள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வாரம்னே சொல்லலாம். மாணவ மாணவிகளுக்கும் இந்த வாரம் ஒரு நல்ல வாரம்தான். பார்த்து கவனமாக கல்வியில் தேர்ச்சி பெறுங்கள். அதே போல் அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க, மற்றும் பல துறைகள்லேயும் பதவிகளில் இருக்கிறவங்க, கலைத்துறைகளில் இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக இருக்கும். செவ்வாய், புதன் இந்த 2 நாட்களை தவிர்த்து அஷ்டமி நவமி நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யாதீங்க. செஞ்சு சிக்கலில் மாட்டிக்காதீங்க. அதை பார்த்து கவனமாக அதன் பிரகாரம் நடந்து இந்த வாரத்தை உங்களுக்கு சாதகமான வாரமாக மாற்றிக்கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள். அடுத்து கும்பராசி. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரம்னே சொல்லலாம். இருந்தாலும் செவ்வாய், புதன் 2 நாட்கள் அஷ்டமி நவமி ஓடுது. அந்த நாட்களில் மட்டும் கவனத்தோடு செயல்பட்டுக்குங்க. புது முயற்சிகளை தவிர்த்துக்குங்க. அந்த நாட்களில் புது பொருட்கள் வாங்கிறது, ஆபரண சேர்க்கைகள் மேற்கொள்வது, வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற முடிவெடுக்கிறது, அதை வாங்க போகிறது, இல்லை அட்வான்ஸ் கொடுக்க போகிறது, தொழிலுக்காக ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்க போகிறது, தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்காக முதலீடுகள் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செவ்வாய் புதனில் செய்யாதீங்க. மற்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள். இந்த வாரத்தில் செவ்வாய் புதனில் இந்த வேலைகளை மட்டும் செய்யாதீங்க. மற்றபடி மீதி இருக்கக்கூடிய 5 நாட்களும் திங்கள், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 5 நாட்களும் உங்களுக்கு சாதகமான நாட்கள். இந்த நாட்களில் உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அப்படி மேற்கொள்கிறப்போ அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கிரக சஞ்சாரங்களும் கும்பராசிக்கு சனி பகவான் 11 தான் இருந்துகிட்டு இருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதி 11 உட்காந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் தடங்கள் ஏற்பட்டாலும் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிடும். அது 4 நட்சத்திரம் பார்த்து செய்கிறப்போ அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு சாதகமான நாட்களில் உங்களுக்கு சாதகமான ராசி ஓடுறப்போ உங்களுடைய முயற்சிகளை எடுக்கிறப்போ அந்த முயற்சிகள் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகளாக மாறும். அப்போ அதற்கேற்றாற்போல் பார்த்து நடக்கிறப்போ கும்பராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் பலவாறாக கிடைக்கும். எனவே இந்த வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான வாரம்னே சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய சூழ்நிலைகளுக்கு உண்டான முயற்சிகளை தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தால் அதையும் தாராளமாக செய்யலாம். தொழிலில் புது முதலீடுகள் செய்யலாம். வெளிநாட்டவருடைய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். அவர்களுடைய வருகைகளும் அதனால் உங்களுக்கு ஆதாயங்களும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. புது நபர்களுடைய சந்திப்புகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. இதை நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு அபிவிருத்தி பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளுங்கள். செவ்வாய் புதன் 2 நாட்களை தவிர்த்த மற்ற நாட்களில் எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கும் அதே போல தான். பார்த்து கவனத்தோடு செயல்பட்டுக்குங்க. செவ்வாய் புதன்லாம் எங்கேயும் வெளியே சுத்தாதீங்க, வெளியே எங்கேயும் போகாதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. கவனத்தோடு செயல்படுங்கள். அதே போல் கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லையும் பதவிகளில் இருக்கிறவங்க எல்லோருக்குமே செவ்வாய் புதன் இந்த 2 நாட்களை தவிர்த்து மற்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருப்பதால் நீங்கள் எதை செய்ய நினைச்சீங்களோ
அதை அதே தருணத்தில் செஞ்சு முடித்து வெற்றிகள் அடைஞ்சு கொள்ள இந்த வாரம் உங்களுக்கு ஒரு உகந்த வாரமாக இருப்பதால் இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள். அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரம்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் உள்ளது. தெய்வ அனுகிரகத்தோடு உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் எடுங்க. அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். தொழிலில் புது திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தொழில் அபிவிருத்தி பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. தொழிலில் புது நபர்களுடைய சேர்க்கைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள், வண்டி வாகன சேர்க்கைகள், ஆரோக்கிய மேன்மைப்படுதல், அதாவது பாதிக்கப்பட்ட ஆரோக்கியம் சீர்பெறக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். எனவே மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு வெற்றியான வாரமாக இருக்கும். இதில் செவ்வாய் புதன் 2 நாட்கள் அஷ்டமி நவமி இருக்கிறதுனால பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. இந்த அஷ்டமி நவமி விருச்சிக ராசியில் விழுகுது. அந்த விருச்சிக ராசி உங்களுக்கு பாக்கிய ராசி. அப்படிங்கிறப்போ தகப்பனார் இருந்தால் அவரை கவனமாக பார்த்துக்கங்க. அவருடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ அதில் கவனமாக போய் வரணும். வண்டி வாகனங்கள்லேயும் கவனமாக போய் வரணும். இல்லைன்னா வண்டி வாகனங்கள் விபத்துக்குள்ளாவது, இல்லை வண்டி வாகனங்களுக்கு சேதாரங்கள் ஏற்படுவது, வண்டி வாகனங்கள் பழுதுபடுவது, இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால் அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி எல்லா காரியங்களும் உங்களுக்கு அதிகப்படியான வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொன்னான வாரம்னே சொல்லலாம். நீங்கள் எதிர்பாராத லாபங்களும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. புது நபர்களுடைய சேர்க்கையால் உங்களுடைய தொழில் அபிவிருத்திக்கும் வளர்ச்சிக்கும் வழிவகுத்து கொடுப்பாங்க. இருந்தாலும் யாராக இருந்தாலும் புது நபர்களோடு பேசி பழகிறப்பவோ, தொழிலில் கூட்டு வச்சுக்கவோ, அவர்கள்ட்ட தொழில் சம்பந்தம் ஏற்படுத்தி கொள்ளவோ இருக்கிறப்போ பார்த்து கவனமாக இருந்துக்கங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, சூழ்நிலை எப்படி, எந்த மாதிரி எண்ணத்தில் அவங்க நம்மளோட பழகிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு பார்த்து தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கணும். அவசரப்பட்டு உடனே வாங்க பிடிங்க சேருங்க நம்ம தூள் கலப்பலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டு அப்புறம் மாட்டிட்டு முழிக்கக்கூடாது. அதனால் பார்த்து கவனமாக நடந்துக்கிட்டா மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொன்னான வாரமாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கும் சாதகமான சூழ்நிலைகள் இருப்பதனால பார்த்து கவனமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய கல்வியில் நீங்கள் நல்ல முறையில் தேர்ச்சி பெறலாம். அதே போல் கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லேயும் பதவிகளில் இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த வாரம் ஒரு பொன்னான வாரமாக இருக்கும். செவ்வாய் புதன் 2 நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் பலவாறாக கிடைக்கும். எனவே இந்த வாரத்தை மீனராசிக்காரர்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் முருகப்பெருமான வழிபட்டு உங்களுடைய பிரச்சனைகளையும் தடைப்பட்ட காரியங்களை கூட நல்ல முறையில் நிறைவேற்றி கொள்ளலாம். ஸோ இறை வழிபாடு ஒன்றே நம்மளுடைய வாழ்க்கைக்கு சிறப்புக்கு உகந்ததாக இருக்கும். எனவே மீனராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு இந்த வாரத்தை நல்ல முறையில் தாட்டி கொள்ளுங்கள். இப்போ 12 ராசிக்கு பலன் பார்த்துட்டோம். இதில் நம்மளுடைய ஜாதக ரீதியாக கிரகங்கள் பலமாக இருந்து திசாபுத்திகளும் நல்ல நிலையில் இருந்ததுன்னா பாதிப்புகள்லாம் குறைஞ்சு நன்மைகள் நமக்கு அதிகப்படியாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதுவே ஜாதகமும் பாதிச்சிருந்து கோச்சாரத்திலையும் கிரகங்கள் கெட்டிருந்தால் பாதிப்புகள் சற்று கூட கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போது அந்த நேரத்தில் இறைவனை நம்பி நம்ம ஜாதக பிரகாரம் எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் நம்மளுடைய பாதிப்புகள்லாம் குறையும், அப்போ நம்மளுடைய கஷ்டங்களுக்கு நிவர்த்தியான தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த தெய்வங்களை எல்லோரும் வழிபடுறப்போ பாதிப்புகளை குறைச்சி நன்மைகளை பெருக்கிக்கலாம். எனவே 12 ராசிக்காரர்களுமே இறை வழிபாட்டோடு நல்ல முறையில் இந்த வாரத்தை தாட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.